தன்னுடைய தலைப்பில் பேசுவதற்காக 4ஆம் பாகத்தை சேர்ந்த என் அஸ்மினா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறைநினைவோடு நம்மையும் நம் குடும்பத்தினரையும் இந்நேரமும் துதிக்கின்ற பாக்கியத்தை தந்தோரில் புரிவானாக. ஆமீன். இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஈருலகில் நேர்வழி காட்டுவானாக. ஆமீன் என்று துஆ செய்வதாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் ரஹ்மத்தை பெறுவதற்கான முதல் வழி அல்லாஹ்வை நினைவு கூறுவதும், தொழுவதும், குர்ஆன் ஓதுவதும், திக்ருகள் செய்வதும், இபாதத்களில் ஈடுபடுவதும், அல்லாஹ்வும் அவனது தூதரும் காட்டிய பிரகாரம் வாழ்வதாகும். நமது வீடு இன்று சினிமா நாடகங்கள் மூலம் ஷைத்தானின் ராகங்களை ஒளிபரப்பும் வீடுகளாக மாறி வருகின்றன. காலையிலிருந்து தூங்கச் செல்லும் வரை மெகா தொடர்களிலும், சினிமாக்களிலும், வானொலி நிகழ்ச்சிகளிலும், அரட்டை அடிப்பதிலும் தான் காலம் போய்க் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கோ, திக்ரு செய்வதற்கோ, குர்ஆன் ஓதுவதற்கோ, 5 நேரம் தொழுவதற்கோ நேரம் இல்லை. அதற்கான எண்ணமும் இல்லை. கேபிள் டிவி மூலமும், டிஷ் மூலமும் நூற்றுக்கணக்கான சேனல்கள் காண்பிக்கப்பட்டு வருவதால் ஒவ்வொரு சேனல்களிலும் என்னென்ன விதமான நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகும் என்பதை மரணமிட்டு வைக்கிறார்கள். அதன் மூலம் வெவ்வேறு நிகழ்ச்சிகளை பார்த்து வணக்கத்திற்கான நேரத்தை தொலைத்து விடுகின்றனர். பெண்களும் சிறுவர்களும் தங்களுடைய அதிகமான நேரத்தை இதில் செலவிடுகின்றனர். குறிப்பாக வயது வந்த பெண் பிள்ளைகள் அரட்டை அடிக்கிறார்கள். பிள்ளைகள் படிப்பில் கோட்டை விடுவதற்கும், கணவன் மனைவிக்கிடையே விரிசல்கள் ஏற்படுவதற்கும் இதுவே காரணமாகும். இசை மாறும் பயணங்களுக்கு இசைவான வழிகளை அமைத்துக் கொள்கின்றனர். குர்ஆன் மனனம் செய்யப்பட வேண்டிய உள்ளங்கள் ஷைத்தான் ராகங்களை பதிவு செய்கின்றன. அல்லாஹ்வின் வசனங்களை ஓத வேண்டிய உதடுகள் ஷைத்தானின் கீதங்களை இசைத்துக் கொண்டிருக்கின்றன. ஆன்மீகத்தை ஒதுக்கிவிட்டு அசிங்கத்தை அரங்கேற்றுகின்றனர். இன்று நம்மளுடைய வீடு இறைநினைவு நிறைந்த இல்லங்களாக உள்ளதா, அல்லது நரகத்திற்கு வழிகாட்டும் இல்லங்களாக உள்ளதா? நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். நமது வீடுகளில் மார்க்கம் தடுத்த இசைப்பாடல்கள் ஆடியோ வீடியோக்களிலும், தொலைக்காட்சிகளிலும், எல்லா நேரங்களிலும் ஓங்கி ஒலிக்கின்றன. ஆபாசங்கள் நிறைந்த சினிமாக்களும், கூட நம்பிக்கைகளை போதிக்கும் தொடர்களும் தான் நம் வீட்டு தொலைக்காட்சிகளில் அன்றாடம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்நிலையில் நம் வீடு இருந்தால் அது இறைநினைவை ஏற்படுத்துமா, அல்லது நம் வீட்டில் உள்ள பிள்ளைகள் இறை நினைவு நிறைந்த பிள்ளைகளாக உருவாவார்களா? நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். நமது வீடு இறை நினைவை நிறைந்த இல்லங்களாக இருக்க என்ன செய்யலாம்? இந்த உலகத்தில் எந்த ஒரு நன்மையையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்காக சில கஷ்டங்களை அனுபவித்த பிறகே அதன் பலனை நாம் அனுபவிக்க முடிகின்றன. எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு சில காரியங்களை நாம் மிகவும் சிரமப்பட்டு செய்கின்றோம். ஆனால் அதன் பலன் 1 மணி நேரத்திலோ, ஒரு நாளிலோ, அல்லது ஒரு மாதத்திலோ, அல்லது ஒரு வருடத்திலோ முடிந்து விடுகின்றன. இந்த அளவிற்கு தான் அதன் பலன் நிலையற்றவையாக உள்ளன. ஆனால் நிலையானதும் மிகவும் எளிதாக நன்மையை பெற்று தருவதுமான செயல் ஒன்று இருக்கு என்று சொன்னால் அது வல்ல ரஹ்மானின் திருமறை குர்ஆனை ஓதுவதில் தான் இருக்கும். குர்ஆன் என்ற தொழுகை என்ற வணக்கத்தை எடுத்துக்கொண்டால் குறிப்பிட்ட நேரத்தில் தொழ வேண்டும், ஒழு செய்ய வேண்டும், ஆண்களாக இருந்தால் பள்ளிக்கு சென்று ஜமாத்துடன் தொழ வேண்டும் என்ற நிபந்தனைகள் இருக்கின்றன. அதன் மூலம் தொழுதாதான் அதன் பலனை முழுமையாக அனுபவிக்க முடிகின்றன. ஆனால் குர்ஆனை பொறுத்தவரையில் இது போன்ற எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை. இருந்த இடத்தில் இருந்து கொண்டே அதன் பலனை நாம் அனுபவிக்க முடிகின்றன. பேசிய எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் கேட்பதின்படி அமல் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ் சொல்லுங்க. பாரக்கல்லாஹ். பயானா இப்படிதான் பேசணும். பயானா என்ன செய்யணும்? ஆரம்பத்தில் மாணவன் இப்படிதான் பேசணும். அல்லாஹ் தஆலா சிறப்பான முறையில்
தனக்கே உள்ள பாணியில் சிறப்பான முறையில் பேசிய அஸ்மினாவுடைய பேச்சாற்றை அல்லாஹ் தஆலா மென்மேலும் பறக்க செய்வானாக. ஆமீன்.